மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனியோட 26/8/2024 வின்வின் கம்பெனியோடைய 784வது குழுக்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க. நம்ம நேற்றே சொன்னோம் பெண்டிங் நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது, நான் பெண்டிங் நம்பர் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொன்னோம். ஏன்னா இந்த மாதம் பூரா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கலை அப்படின்னா கட்டாயமாக அடுத்த மாதம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துங்க, எழுதி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள்ஸ் தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு பெண்டிங் நிப்பாட்டினாங்க அப்படின்னா அடுத்த மாதம் நமக்கு கண்டிப்பாக டபுள்ஸ் தான் அதிகமாக கண்டென்ட் பண்ணுவாங்க, வேறு எதுவும் வராது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 27/8/2024 ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் 430வது குழுக்கள். சரிங்களா? இந்த 430வது குழுக்களில் நாளைக்கு பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் வருமானா கண்டிப்பாக நாளைக்கு ஏ போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அது நீங்கள் நாளைக்கு ஏ போர்டு மட்டும் வச்சா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் வின்னிங் எடுத்துடலாம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 023 ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அதை பேஸ்ட் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 249 ரெண்டாம் நம்பர் எடுக்கவே இல்லை, அங்கேயே தான் வச்சுருந்தாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எனக்கு இந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எது இதில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்ரீசக்தியினுடைய குழுக்களில் வந்து 440 கொடுத்தாங்க. 404 இல்லையா, 404 கொடுத்தாங்க. அதே பேஸ்ட்டாக வந்து நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் 4 நம்பர் அந்த கொஞ்சம் வச்சு சிசி வந்து போன வாரம் நமக்கு 00ன்னு வச்சுருந்தாங்க. அந்த 00க்கு அப்படியே வந்து ஒரு 0க்கு ஒரு 2ஆம் நம்பர், ஒரு 0க்கு ஒரு 4 நம்பர், ஒரு 0க்கு ஒரு 9 நம்பர் அப்படி தான் ஆடிருக்காங்க. இதை பேஸ்ட்டாக வச்சுட்டு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள், அதாவது நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்களான்னா கண்டிப்பாக ஆடுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு அக்ஷயா கம்பெனியோடைய நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தியினுடைய கம்பெனி ஸ்ரீசக்தி நாளைக்காவது பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா பெண்டிங் நம்பரு மேக்ஸிமம் எடுக்க போகிறது உங்களுக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனி எடுப்பாங்க, அதே மாதிரி அக்ஷயா எடுப்பாங்க. இந்த 2 நம்பருமே எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். நமக்கு வந்து அக்ஷயாவில் நமக்கு என்ன எடுத்தாங்க, 1ஆம் நம்பர் எடுக்கவே இல்லை, 2ஆம் நம்பர் எடுத்தாங்க. 2ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர். ஆனால் ஆமாம், பெண்டிங் நம்பர் எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஒரு 6 நாளோ 7 நாளாக பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஒரு 8 நாளாக 7 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, அதை எடுத்திருந்தாங்க. அதான் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உடனே வந்துருந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1ஆம் நம்பரு நமக்கு வச்சு ஒரு 2 நாளில் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 0 நமக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை, அதுவும் ஒரு 4 நாள் பெண்டிங்கில் எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆனால் இதில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, 3ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பரெல்லாம் அப்படியே வச்சுட்டு பெண்டிங் இல்லாத நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் 9 நம்பர் எடுத்திருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து நமக்கு 9 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 20 நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. சரிங்களா? 9 நம்பர் எடுத்திருந்தாங்க, அது மாதிரி தான் எடுத்து வந்துச்சு, வேறு எதுவுமே பெண்டிங் இல்லை. மற்றதெல்லாம் பெண்டிங் இல்லாத நம்பர் தான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பெண்டிங்கோடு இருக்கிற நம்பர் நான் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் எதுவுமே எடுக்கலைங்கிறதா உண்மையான விஷயம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, 1 2 3 4 இந்த 4 ட்ரா தான் இருக்குது. இந்த 4 ட்ராவுக்குள்ளே நமக்கு எத்தனை நம்பர் எடுக்கணும், 1 2 3 4 5 6 7 நம்பர் எடுக்கணும். 7 நம்பர் வந்து அதிகமான பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர். ஆனால் நமக்கு கிடச்ச நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாளுக்குள்ளே எடுக்கலை அப்படின்னா அடுத்த மாதத்தில் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி ஆனால் எல்லாமே டபுள்ஸை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து 023 போன வாரம் அடிக்கப்பட்ட ஸ்ரீசக்தியினுடைய நம்பர் வந்து 404. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 430. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 249. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஓவரால் கணக்கில் எடுத்து தான் கொண்டு வந்திருக்கோம். நாளைய வரத்துக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடியது 1ஆம் நம்பர். ஏங்க 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 2 2 1ன்னு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு இது வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 2ஆம் நம்பருக்கான 1க்கு 2க்கு 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. பாருங்கள் 1க்கு 2 கொடுத்துட்டாங்களா, நிறைய இடத்துல 1க்கு 2 2க்கு 1 கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 1ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 140ன்னு வரலாம். சரிங்களா? அப்படி இல்லை 4ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 440ன்னு வரலாம். சரிங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நான் 240ன்னு வந்திருக்கு, அதை கனெக்ட் பண்ணி தான் 140ங்கிற நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? 249ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு, அதை கனெக்ட் பண்ணி தான் 242 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் ஏ போர்டில் 1ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ஏங்க 4ஆம் நம்பர் தாங்க இப்போ வந்துச்சு இல்லைங்க, வந்துடும்லங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 2 4ன்னு அந்த கணக்கு வருது, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா? அந்த 2 2 4 அப்படிங்கிற அந்த மெத்தட் வருது இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 2 9ன்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி 2 2 4ன்னு வச்சுக்கிறாங்களா, அதே நம்பரை தான் கணக்கில் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள்
அதிகபட்சமாக இருக்கணும். ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும். இந்த 2 நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நமக்கு வர வேண்டிய நம்பர். நாளையை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆடணும். ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். இந்த 2 நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 2-2-4ன்னு எதிர்பார்ப்பீங்கன்னா 2-2-1ன்னு தான் வைப்பாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி வச்சு விட்டு போயிடுவாங்க. இல்லை மேக்ஸிமம் 2-2-4ன்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுவும் பேட்டர்ன் இருக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்தாலும் ஒரு ஆச்சரியப்படுறதுல கண்டிப்பாக வரும். வராமல் போகாது. சரிங்களா? உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறது இவரே மாத கடைசி கொஞ்சம் பொறுமையாக ஆடுங்க, நிதானமாக ஆடுங்க. சரிங்களா? அதுதான் நான் தெளிவாக சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2-2-2ன்னு வச்சுட்டாங்க, 3-2 வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அடிக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பெண்டிங் நம்பர் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் தைரியமாக எடுக்காதீங்க. நான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் வரும். அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் வின்னிங் போட்டாலும் வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டபுள்ஸ் அதிகமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு நாளைக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும்? பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் தான் வரணும். ஏங்கன்னா 143 ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 4க்கு 3 வருங்களா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக 4க்கு 3 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது, வருது. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக 4க்கு 8ன்னு இந்த மாட்டி வந்திருந்தாங்க. 4க்கு 8ன்னு வச்சாங்களே உங்களுக்கு அதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு 3ன்னு வச்சுக்கிறாங்க இல்லையா? 9க்கு 3 தான் நம்ம என்ன சொல்கிறோம், 4க்கு 3 மாத்திரம். வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4க்கு 3 வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் 4க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. நம்ம நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் பெண்டிங் நம்பர் வந்து ஏ போர்டில் 23 நாளாக 24 நாளாக இருக்குது. அதை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு 12 நாளாக இருக்குது. அதையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த பி போர்டில் இருக்க 10 நாளாக இருக்கிற நம்பரையாவது எடுங்கிறதா என்னுடைய கருத்து. அது கணக்கில் வரதுனால அது வருதுன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு, 3ஆம் நம்பர் 3 போர்டு பெண்டிங்கு, அதே மாதிரி 8ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு. சரிங்களா? 7ஆம் நம்பரும் 2 போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ 7ஆம் நம்பரும் நமக்கு 2 போர்டு பெண்டிங், 10, 32 2 போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி 9ஆம் நம்பரு 2 போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு போர்டு எடுத்துருந்தாங்க 9ஆம் நம்பர். சரிங்களா? அதனால் சொல்கிறேன். ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் மெயின் நம்பரை பூராமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 8-10 நாளாக வராமல் நிற்கிது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 50-50 போன மாதம் 14ஆம் தேதி, சாரி இந்த மாதம் 14ஆம் தேதி 50-50 ஆடினாங்க. அப்போ தான் வந்து 6ஆம் நம்பர் இருந்தாங்க. 769 ஆடினாங்க. அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர் வந்து சி போர்டில் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4க்கு 6, அதே மாதிரி உங்களுக்கு 4க்கு 3 அந்த 2 நம்பரும் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பார்த்திங்க. வந்த இடத்துங்க 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த கணக்கு பார்க்கும்போது அது மாதிரி எது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் என்னமோ எனக்கு சி போர்டில் கண்டிப்பாக வந்துடும் தான் தோணுது. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 2-2-1ன்னு ஆடுவாங்க, இல்லைனா 2-2-4ன்னு ஆடுவாங்க. இந்த 2 நம்பருமே ரொம்ப கெட்டியாக இருக்கணும். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் நம்பர் வந்தாலும் அதாவது எங்கெங்கெல்லாம் 4ஆம் நம்பர் வருதோ அங்கெல்லாம் 2ஆம் நம்பர் வந்துடும். எங்கெங்கெல்லாம் 2ஆம் நம்பர் வருதோ அங்கெல்லாம் 1ஆம் நம்பர் வந்துடும். அந்த 2 கணக்கு வைக்கும்போது நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னோடய கணக்கு. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 2ஆம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு இப்போ தாங்க 2ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 9க்கு 2 தான் ஆடுவாங்க. அது நல்லாவே தெரிஞ்சு தான் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன கணக்கில் 2-4 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 242 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வருது பார்த்தீங்களா? இங்கே வருது 242 வருதா? இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கே ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா 2-4-2 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி 2-4-2 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் கூட ஒரு சிறப்பான வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பர் என்னன்னு கொடுக்குறீங்கன்னா எனக்கு 8ஆம் நம்பர் தாங்க கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. 8ஆம் நம்பர் வருதுன்னா சி போர்ட்லேயே 8ஆம் நம்பர் வைங்க. ஏ போர்டு வைக்காட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா 9க்கு 8ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிது. சரிங்களா? இந்த ட்ராவல் அது கொஞ்சம் வித்தியாசமாக கிடச்சிது. 9க்கு 8ன்னு அது என்ன காரணம்னு தெரில. ஏன்னா 8க்கு 4 3 அப்படின்னு கிடச்சதுனால என்னென்னு தெரில. அங்கே பாருங்கள் 3க்கு 9ன்னு கிடச்சிருக்கா. அதே மாதிரி 3க்கு 9 அதே மெத்தடை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 9க்கு 8ன்னு எடுக்கிறோம். சரிங்களா? 9க்கு 8ங்கிறத நம்ம எடுக்கிறோம். இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2 எடுக்கணும், இல்லைன்னா 8 அப்படிங்கிற நம்பர் சி போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். அதாவது 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும், அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பெண்டிங் நம்பர் எடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு ட்ரா கூட எடுக்கலை. அதனால தான் போல் பெண்டிங். ஏன்னா இந்த 2 நம்பர் 2 கம்பெனிக்காரவங்க பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் அக்ஷயா கம்பெனியும் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீசக்தி கம்பெனியும் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க.
எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதத்தில் வந்து இந்த 2 கம்பெனிக்காரங்களும் அதிகமாக பெண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லை. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து இப்போ என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது, பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பெண்டிங் நம்பர் தான் திரும்ப பெண்டிங் நம்பர் வராத வரைக்கும் நான் பெண்டிங் நம்பர் தான் கொடுப்பேன். என்ன தான் கணக்கு வந்தாலும் பெண்டிங் நம்பர் தான் கொடுப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் மோஸ்ட்டு இந்த டைம் வர வேண்டிய நம்பர். இவங்க கொடுக்காம வரைக்கும் நம்ம கணக்கில் அதான் காமிக்கும். நீங்கள் என்ன தான் திரும்ப மாங்குன்னு கணக்கு எடுத்தாலும் பெண்டிங் நம்பர் என்னவோ அதுதான் கணக்கில் வரும், வேறு எதுவும் வராது. ஏன்னா எத்தனையோ நாளாக பெண்டிங்கில் நின்றுக்கிட்டே இருக்குது, தேங்கி அந்த நம்பரை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கும், வேறு எதுவும் காமிக்காது. நம்ம வேறு எதுவும் எடுக்கவும் முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தான் எடுத்தாலும் வராது. நீங்கள் இப்போ 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வருது, நீங்கள் எடுத்தாக்கா கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும். கொடுக்கலைன்னா என்ன ஆகும், வரலன்னு தான் சொல்லுவோம். அதுதான் அதுதான் நடக்குது இங்கே. அதுதான் திரும்ப சொல்லுவோம், திரும்ப அதுதான் சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏங்க ஜீரோ கொடுக்குறீங்கன்னா, ட்ரையல் நம்பரில் 023 அதே மாதிரி வந்து 404ங்கிற போன வார ரிசல்ட்டில் அதில் ஒரு 0 இருக்குது. அதே மாதிரி 430 அப்படிங்கிறதுலையும் ஒரு 0 இருக்குது. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கும் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். அது போக நமக்கு நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 138ங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு 138ங்கிற நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? இது வந்து நமக்கு 3ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக, ரெண்டுமே ஒரே நம்பர் தான். சரிங்களா? வேறு நம்பர் கிடையாது. ரெண்டுமே எக்ஸாக்டாக ஒரே நம்பர் தான். அதை தான் நம்ம திரும்ப எழுதிக்கிட்டு இருக்கோம். கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.